ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் மரவள்ளி கிழங்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தி மீன் நான் 1/2 கிலோ மத்தி மீனில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். 1/2 கிலோ மத்தி மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது மத்தி மீனில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய முட்டையாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை முட்டை நெய்யெலாம் எனக்கு வேண்டாம், மீன் ரொம்ப க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை எடுத்து போட்டுடலாம். ஏன்னா குழம்பு வைக்கும்போது அதில் இருக்க நெய் முட்டைலாம் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி தலை வேண்டானா தலையை வெட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தலையோடு வைக்கணும்னா தலையோடு வச்சுக்கலாம். குழம்புக்கு நீங்கள் தலையோடு வச்சா மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய மீனாக இருந்தால் 2-3 கீரல் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா நச்சு சேர்த்துருக்குறேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் சைஸுக்கு நல்லா தட்டி சேர்த்துருக்குறேன். அதாவது நல்லா நச்சிட்டு சேர்த்துருக்குறேன். 4 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு கரிஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் அதிலேருந்து நல்லா மணம் வரணும். அந்த மணம் அந்த எண்ணெயில் இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. மண்சட்டியில் எப்போவுமே மத்தி மீன் குழம்பு, சாலை மீன் குழம்புலாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சொல்லவே வேண்டாம். அப்படியே பாட்டி காலத்தில் சாப்பிட்ட ஒரு ருசி நமக்கு கிடைக்கும். இதில் நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை அதையுமே நல்லா நச்சிட்டு சேர்த்துருக்குறேன். வெட்டலை நம்ம இடி உரலில் போட்டு ஒன்று போட்டு தட்டி எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நச்சு தான் கேரளாவில் குழம்பு வைப்பாங்க. ஏன்னா ஒன்றில் அரைச்சி வைக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நச்சு சேர்க்கணும். அரைச்சி வைக்கும்போது டேஸ்ட் வேறு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது டேஸ்ட் வேறு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு கேரளா டேஸ்ட் வேணுன்னா இந்த மாதிரி நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறக்கூடாது. நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கலர் நல்லா கொடுக்கும் குழம்புக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஏன்னா இந்த மிளகாய் தூள் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது தான் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது நல்லா வதங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அதனால் மினிமம் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு அது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் வதக்கிட்டு அடுத்தடுத்த பொருளை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு இந்த வெங்காயமும் இந்த மிளகாய் தூளோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. 100 கிராம் தக்காளி பழத்தை எடுத்து நல்லா கையால் மசிச்சுட்டு அதையும் நான் சேர்த்துருக்குறேன். இது கூட மீன் குழம்புக்குன்னே நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப வதக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கும்போது தான் நல்லா வதக்கிக்கணும். ஃபிஷ் கறி மசாலா அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு மசாலா கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா பொடி தான். அதை எப்படி செய்யணும் அப்படின்ற அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தேவையான செஞ்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறிட்டு இருந்தது. இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்க சக்கெல்லாம் எடுத்து போட்டு புளி தண்ணியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசல் அப்படின்றது இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சி அதில் இருக்க தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு புளி தண்ணி ரெடி ஆகிடும். உங்களுக்கு கேரளா ரெசிபி அப்படி பர்ஃபெக்டாக வேணுன்னா நீங்கள் குடம்புளி 3 துண்டு வெந்நீரில் ஊற வச்சு அந்த புளியை அப்படியே குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின மசாலாவில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம். தக்காளி நம்ம ஏற்கனவே கையால் மசிச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம், அதனால் உடனே வதங்கிரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி தண்ணி அளவாக ஊற்ற தெரியாதுன்னா நீங்கள் கரைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ எனக்குலாம் அளவு கரெக்டாக தெரியும். நான் முதல்ல எல்லா புளி தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ நமக்கு குழம்பு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம கொஞ்சம் கட்டியாக தான் செஞ்சு இறக்க போகிறோம். அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷமாவது கலகலன்னு கொதித்த பிறகு நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்க்கணும். நிறைய பேர் மீன் குழம்புக்கு கடைசியில் தான் மீனை சேர்க்கணும், குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் பார்ப்பேன். ஆக்சுவலி அவங்க எந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்றது தெரியலை. அவங்க செய்கிறது மேபி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதுனால பிடிச்சிருந்துருக்கலாம். மீன் குழம்புக்கும் குழம்பு கொதி 2-3 நிமிஷத்துலேயே நீங்கள் மீனை சேர்த்தா மட்டும்தான் ஸ்டாக் நல்லா இறங்கும். அப்போ தான் மீன் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே பழைய மீன் குழம்பும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பழைய மீன் குழம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு அன்றைக்கு வச்ச மீன் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குழம்புல கொதி 2-3 நிமிஷத்தில் மீனை சேர்த்துருங்க. 10 நிமிஷம் நல்லா திறந்து வச்சு மீன் குழம்ப கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் அல்லது சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நாம் போட்ட எண்ணெய் எல்லாமே பக்குவமாக பிரிஞ்சு வந்துடும். இதே நேரத்தில் நீங்கள் குழம்பு அடிக்கடி கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டவலை வச்சுட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு நீங்கள் கலந்து விடணும். அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடணும். கரண்டி போட்டிங்கன்னா மட்டும்தான் மீன் கரைஞ்சி போகும். மற்றபடி உங்களுக்கு மீன் கரைஞ்சி போகாது. ஏன்னா 15 நிமிஷம் மீன் கொதிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாக் தான் நல்லா இறங்கும், மீன் கரைஞ்சி போகாது. ஆனால் இதெல்லாம் மத்தி மீன், கவளை மீன் இதெல்லாம் ஈஸியாக கரையக்கூடிய மீன்கள் தான். இங்கே பாருங்கள், இந்த மீனே நம்ம போட்ட மீன் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அடுப்பில் குழம்பு இருந்துமே அப்படியே தான் இருக்குது. நீங்கள் கரண்டி போட்டு கலரக்கூடாது, அவ்வளவுதான். கடைசியாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசை இட்லி கூடயும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கப்பக்கிழங்கு இருக்குல்ல, அதாவது மரவள்ளி கிழங்கு, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.